ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் டெய்லி ரொட்டீன் சென்டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், ஆனால் நம்ம டெய்லி நம்மளுடைய ரொட்டீனில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான சென்டென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேக்கப்னா எழுந்திருக்கிறது. இப்போ நம்ம காலையில் தூங்கி எழுந்திருக்கிறத நம்ம இங்கிலீஷில் வேக்கப்னு சொல்லுவோம். எழுந்த உடனே மேக் த பெட்னா படுக்கையை நம்ம சரி செய்கிறது, பெட்ஷீட்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது நம்ம மேக் த பெட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரஷ் யுவர் டீத், பல்லை நம்ம துலக்கிறத நம்ம ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொல்லுவோம். கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் போடுறத நம்ம கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலையில் நம்ம உணவு சாப்பிட்றது. ட்ரைவ் டு ஒர்க், வேலைக்கு போகிறத நம்ம வண்டியில் போகிறத ட்ரைவ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் ஏ டாக்ஸி, டாக்ஸியை பயன்படுத்திட்டு நம்ம எங்கேயாவது போகிறதுக்கு நம்ம டேக் ஏ டாக்ஸின்னு சொல்லுவோம். வெயிட் ஃபார் த பஸ், பஸ் ஸ்டாப்பில் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறது வெயிட் ஃபார் த பஸ், பேருந்திற்காக காத்திரு. டேக் ஏ பிரேக், ஓய்விடு. இப்போ இடையில ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு டீ குடிக்கிறதோ ஏதோ ஒரு பண்ணுறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டேக் ஏ பிரேக். ரீட் த நியூஸ், செய்தியை படி. சர்ஃப் த நெட் அப்படின்னா இப்போது நம்ம இன்டர்நெட்டில் எதனாவது ஒரு சர்ச் பண்ணுறது தான் சர்ஃப் த நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட் ஹோம், வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது நம்ம கெட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். டேக் ஏ பாத், குளிக்கிறத நம்ம டேக் ஏ பாத் அப்படின்னு சொல்லலாம். மேக் டின்னர், இப்போ டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறத நம்ம மேக் டின்னர் அப்படின்னு சொல்லுவோம். டூ த டிஷ்ஷஸ்னால் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா பாத்திரம் செய்கிறத நம்ம கழுவுறது, பாத்திரங்களை கழுவு, அதுக்கு தான் இங்கிலீஷில் டூ த டிஷ்ஷஸ்னு சொல்லுவாங்க. டூ த லாண்ட்ரினா நம்மளுடைய துணியெல்லாம் துவைக்கிறத நம்ம டூ த லாண்ட்ரின்னு சொல்லலாம். ஃபோல்ட் த லாண்ட்ரினா துணி எல்லாத்தையும் மடித்து வைக்கிறது, ஸோ துணிகளை மடிப்பது. ஹேங் த க்ளோத்ஸ்னால் இப்போது துவைச்ச துணியை நம்ம எடுத்துகிட்டு போய் காய போடுறது தான் நம்ம ஹேங் த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயன் த ஷர்ட்ஸ், இப்போது சட்டைகளை சுருக்கமாக இருக்கிறத நம்ம அயன் பண்ணி சரி பண்ணுறது தான் அயன் த ஷர்ட்ஸ். டேக் அவுட் த ட்ராஷ், வீட்டில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம கொட்டுறது தான் நம்ம டேக் அவுட் த ட்ராஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வீப் த ஃப்ளோர், டெய்லி தரையை பெருக்கிறத ஸ்வீப் த ஃப்ளோர். க்ளீன் த விண்டோ, ஜன்னல்லாம் சுத்தம் செய்கிறத நம்ம க்ளீன் த விண்டோன்னு சொல்லுவோம். ரேக் த லீவ்ஸ், இப்போது இலையெல்லாம் கீழே கொட்டி கிடக்கும், ஸோ அதை ரேக் அப்படின்ற ஒரு திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறது தான் ரேக் த லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிலத்தில் குவிந்திருக்கும் இலைகளை ஓரிடத்தில் சேகரிக்கிறது. கோ அவுட் வித் எ ஃப்ரெண்ட், நண்பர்களுடன் வெளியே போகிறது கோ அவுட் வித் எ ஃப்ரெண்ட். கோ டு பெட், நம்ம தூங்க போகிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கோ டு பெட் அப்படின்னு சொல்லலாம்.